மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக் ஷாம்பு. ஒரு நாள் மங்கம்மாவோட வீட்டுக்கு மங்கம்மாவோட சிஸ்டர் பொண்ணு வரா. வந்து மங்கம்மாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு இப்படி சொல்றா, ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா, நீங்க கொடுத்த இந்த மேஜிக் ஷாம்புவால தான் என்னோட முடி நல்ல பெருசா வளர்ந்திருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் பெரியம்மா. அந்த மொட்டை தலையோட என்னால வெளிய தலை காட்ட முடியல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றா. அதுக்கு மங்கம்மா, என்னடி வெளியாள மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, நீ என் பொண்ணுடா, உனக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் டோருக்கு பின்னாடி நின்னு கங்கம்மா கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தன்னோட மனசுக்குள்ள, என்னது இவ மீனா இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொட்டை தலையோட வந்தாளே, இப்ப முடிய பார்த்தா எவ்வளவு சூப்பரா வளர்ந்திருக்கு. அத்தை கொடுத்த மேஜிக் ஷாம்பு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாம்பு பத்தி மட்டும் ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா குப்பை குப்பையா ஜனங்க இத வந்து வாங்குறதுக்கு போட்டி போட்டு நிப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கம்மாக்கு ஒரு ஐடியா தட்டுச்சு. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வழுக்கு தலை தான் இருக்கு. இந்த ஷாம்பு மட்டும் விக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல காசு கிடைக்கும்ல. முதல்ல இதோட சாம்பிள நம்ம சக்கர சுஜாதா கிட்ட கொடுக்கலாம். அவளே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா இந்த ஷாம்புவை பத்தி. அட 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 கங்கா, உன்னோட மைண்ட் இருக்கே சூப்பர்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மங்கம்மாக்கு தெரியாம அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து அந்த ஷாம்புவை திருடி சக்கர சுஜாதா கிட்ட வரா. சுஜாதா எதையோ டீப்பா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கங்கம்மா சுஜாதா கிட்ட போய், அடியே சுஜி, என்னடி ஆச்சு, அவ்வளோ டீப்பா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு சுஜாதா அழுதுகிட்டே, அடியே கங்கா, எனக்கு ஹேர் ஃபால் பயங்கரமா இருக்குடி, என்னோட முடியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பின்ன எப்ப பார்த்தாலும் சர்க்கரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா? சர்க்கரை நிறைய சாப்பிட்டா ஹேர் ஃபாலும் ஜாஸ்தியா தாண்டி ஆகும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு சுஜாதா ஷாக் ஆகி இப்படி சொல்றா, அப்படின்னா விக்கு வாங்கிக்கவா? விக்க வச்சு சமாளிப்பியே தவிர சர்க்கரைய மட்டும் சாப்பிடறத விட மாட்டேன், அப்படிதானே? இங்க பாருடி, என்கிட்ட ஒரு மேஜிக் ஷாம்பு இருக்கு. அத மட்டும் நீ யூஸ் பண்ணன்னு வெச்சுக்கோயேன், நீ எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டாலும் ஹேர் ஃபாலே இருக்காது. நீ விக்கு வைக்கணும்ன்ற அவசியமும் இருக்காது. இத கேட்ட சுஜாதா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. ரொம்ப எக்ஸைட் ஆகி, அடியே கங்கா கங்கா, எனக்கு முதல்ல அது குடிடி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்னு கேக்குறா. அப்போ கங்கம்மா அவ திருடிட்டு வந்த அந்த மேஜிக் ஷாம்புல இருந்து கொஞ்சமா அவளோட ஷாம்பு பாட்டில்ல ஊத்துறா. மறுநாள் சுஜாதாவோட ஹேர் ஃபால் கம்மியானதுனால கங்கம்மா கிட்ட போய் இப்படி சொல்றா, அடியே கங்கா, என்னோட முடிய பாரு எவ்வளவு பளபளன்னு இருக்கு. இதெல்லாம் உன்னோட மேஜிக் ஷாம்புவால தாண்டி. இன்னும் கொஞ்சம் குடுக்குறியா? உனக்கு வேணும்னா நான் 1 கிலோ சர்க்கரை தரேன். உனக்கு தான் சர்க்கரை பிடிக்கும், ஆனா எனக்கு பைசா தான் பிடிக்கும். நீ பைசாவை கொடுத்துட்டு இத வாங்கிட்டு போ. ஆனா ஒன்னடி, எல்லார்கிட்டயும் பப்ளிசிட்டி பண்றத மறக்கவே மறக்க கூடாது. என்கிட்ட எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு கிலோ சர்க்கரை உனக்கு நான் தருவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றா. அதுக்கு சுஜாதா அவன் தலைய ஆட்டிக்கிட்டு சரின்றா. அவகிட்ட இருக்கிற மேஜிக் ஷாம்புவை பத்தி ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே பப்ளிசிட்டி பண்றா. ஊர்ல இருக்கவங்க கூட மேஜிக் ஷாம்புக்காக விழுந்து விழுந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி கங்கம்மா அந்த மேஜிக் ஷாம்புவை வேற வேற பாட்டில்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே வித்துக்கிட்டு இருக்கா. இது மூலமா கங்கம்மாக்கு நிறைய லாபம் கிடைச்சது. ஒரு நாள் அதுல இருந்த ஷாம்பு மொத்தமா காலி ஆகிட்டே இருந்துச்சு. இது கவனிச்ச கங்கம்மா மனசுக்குள்ள, ஐயோ என்னது இது, வெளியில ஜனங்க ஜாஸ்தியா இருக்காங்களே, ஷாம்பு கொஞ்சமா தான் இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதுல கொஞ்சம் சோப் வாட்டரை ஊத்தி விக்கலாம். ஜனங்களுக்கு என்ன தெரிய போகுது? அடியே கங்கா, நீ சூப்பர்ரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஷாம்புல சோப் வாட்டரை கலந்துட்டா. அப்படி கலந்தத ஜனங்களுக்கு விக்கிறா.
அந்த மேஜிக் ஷாம்பு பாட்டில்ல சோப் வாட்டரை மிக்ஸ் பண்ணதுனால அதை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே முடி வளருது போய் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது. அது மூலமா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணவங்க எல்லாரும் முடி கொட்டி போய் ரொம்ப கோவமா கங்கம்மாவோட வீட்டுக்கு வராங்க. கங்கம்மா அவங்கள பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. அவங்க கிட்ட, அட என்னது இது, எல்லாம் திருப்பதிக்கு போயிட்டு வரீங்களா? மொட்டை தலையோட வந்திருக்கீங்க எல்லாரும். அதுக்கு பயங்கரமா கோவத்தோட இருக்கவங்க கங்கம்மாவை பயங்கர கோவத்தோட பார்த்து, இது ஒன்னும் திருப்பதி மொட்டை இல்லம்மா, உன்னோட கல்தியான ஷாம்பு யூஸ் பண்ணதுக்காக எங்க முடியெல்லாம் கொட்டி போச்சு பாரு. காசை மட்டும் நல்லா வாங்கிக்கிட்டல, ஒழுங்கான சாமான கொடுக்க மாட்டியா? உன்ன இப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு அவளை அடிக்க போனாங்க. அப்பதான் அங்க மங்கம்மா வந்தாங்க. அப்போ கங்கம்மா அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. ஐயோ அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மங்கம்மா, முதல்ல எனக்கு தெரியாம அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து நீ ஷாம்பு பாட்டில் எடுத்து இவங்களுக்கெல்லாம் வித்த, அது கூட சரி. ஆனா ஷாம்பு காலியானதுக்கு அப்புறமா சோப் வாட்டர் கலந்து வித்த பாரு, அதுதாண்டி நீ செஞ்ச பெரிய தப்பு. அந்த மேஜிக் ஷாம்புவோட சோப் வாட்டர் கலந்தா அது ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வரும். இருக்கிற முடி எல்லாமும் சேர்ந்து கொட்டி போயிடும். நீயும் உன் பேராசை புத்தியும் நாசமா போக அப்படின்னு திட்டி ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே அவங்க காசை கொடுத்து அவங்களுக்கு முடி வளர்ற மாதிரி செஞ்சு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ கங்கம்மாக்கு தலையில 2 கொட்டு கொட்டி, இன்னொரு வாட்டி என்னோட ட்ரங்க் பெட்டியை திறந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, பேராசைப்பட்டு இந்த மாதிரி லூஸ்தனமான வேலையை பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த கல்தியான ஷாம்பு உனக்கே கொடுப்பேன், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு கங்கம்மா, இது என்னது இது, நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க வந்த சுஜாதா, அடியே கங்கா, நான் நிறைய பப்ளிசிட்டி பண்ணா எனக்கு நிறைய சக்கரை தரேன்னு சொன்னேன்டி அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்டா. அதுக்கு ஆல்ரெடி கவலையா உட்கார்ந்துட்டு இருந்த கங்கம்மாக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாச்சு. கோவத்துல பயங்கரமா கத்தி, அடியே நானே இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப சக்கரை ரொம்ப முக்கியமா போச்சாடி, டிங்க உன்னை வச்சுக்கிறேன் ரெடி அப்படின்னு கத்திட்டு அவளை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கு சுஜாதா வீடு முழுக்க ஓடுறா. காசிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. எந்த வேலையும் செய்யாம ஊர்ல சுத்திக்கிட்டே அவர்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே செலவழிச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவரோட நண்பர் வேலு கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் கிட்ட உக்காந்து, சித்தப்பே ஹோட்டல்ல சூடா என்ன இருக்கு? சூடா தோசைகள் இருக்கு என்ன சொன்னாரு. காசி ஷாக் ஆகி, சித்தப்பே உங்களுக்கு ரொம்ப தான் கிண்டலு. மவனு டீ பில்லு கொடுக்குற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஒரு டீ பில்லுக்காக கஸ்டமர் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்களா? இதுதான் சாக்குன்னு பில்லை தூக்கலான்னு பாக்குறியா? இந்த தடவை டீ கேட்டனா டீ பொடிக்கு பதிலாக எலி மருந்த கலக்கிடுவேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படி எந்த வேலையும் பாத்துறாதீங்க, 2 நாள்ல உங்க பில் எல்லாத்தையும் கட்டிடுறேன். இப்போதைக்கு 2 டீ கொடுங்க சித்தப்பே, உங்களை கும்பிடுறேன். என்ன கும்பிட்டு இருந்தா சித்தப்பு, சரி கொடுக்குறேன். காசி பக்கத்துல இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட பார்த்து, என்னடா 100வது பொண்ணு பார்க்கும்போது கூட அந்த பொண்ணு உன்னை அண்ணன் கூப்பிட்டுடுச்சா என்ன? மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிருக்க? அண்ணன்னு சொன்னா கூட அவ்வளோ ஃபீல் ஆக மாட்டேன்டா. ஒரு வேலை உன்னை வேற மாதிரின்னு சொல்லிட்டாளா? சீச்சி, வேலை வெட்டி இல்லாதவன் நீ, உனக்கு எதுக்குடா கல்யாணம்னு கேட்டுட்டாரா? என்னடா மச்சான் அப்படியா கேட்டா? அட என்னாச்சு இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம், என்ன வருதோ அதெல்லாம் கேட்குறாங்க. ஏன் வேலை வெட்டி இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என்ன கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கா இல்லை புராணத்துல தான் சொல்லியிருக்கா? இன்னும் சினிமால ஹீரோ மாதிரி டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேணும், டேய் நீ ரொம்ப ஃபீல் ஆகாதடா. வேலை வெட்டி இல்லட்டாலும் வேலை எப்படி செய்யணுங்கிற வழியெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன்டா. அவளுக்கு என் பிஸ்னஸ் ஐடியா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாடா. என்னது ஒத்துக்கிட்டாளா? அப்ப ஏன்டா இந்த அழுமுஞ்சி வச்சிருக்க? சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானடா. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ஜாய்மெண்ட்லாம் இருக்காதுன்னு, பேச்சுலர் லைஃப் தான் நல்லா இருக்கும்னு, மேரேஜ் லைஃப் ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு நேத்து தாண்டா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சேன். அப்பல இருந்து பயமா இருக்குடா. இன்னும் சொன்னதுமே காசி ஷாக் ஆகி, நல்லா இருக்குடா, உன்ன மாதிரி தான் ஒருத்தவன் துவரம் பருப்பு செடிக்கு மருந்தடிடா மாமான்னு சொன்னா பண்ணிங்கெல்லாம் என்ன சாப்பிடணும்னு கேட்டானா.
அத கேட்டதுமே வேணு ஃபேஸ அப்பாவியா வச்சு, அப்படின்னா என்னடா? யாருக்கு தான் தெரியும்? வாய்க்கு வந்துச்சே சொல்லிட்டேன். அது சரி, அது என்னமோ உன் பிஸ்னஸ் பிளான் சொன்னீங்க, அது என்னடா? ஒன்றும் இல்லடா, சின்ன பிஸ்னஸ் தான், ஆனால் நல்ல லாபம். இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காசி ஆச்சரியமா, அப்படி என்னடா நல்ல பிஸ்னஸ்ஸு? உன்கிட்ட சொன்னா இதுதானா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லலிட்டா அது என்னன்னு மறுபடியும் கேட்பேன். ஒழுங்கா சொல்லுடா. பானிபூரி மச்சான். என்னதே பானிபூரி ஒரு பிஸ்னஸா? அதெல்லாம் ஒரு பிஸ்னஸான்னு தூக்கி எரிஞ்சிடாதடா, நல்ல லாபம் இருக்கும். இன்னும் பானிபூரிய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் கேட்ட காசி மனசுல, பானிபூரியில இவ்வளோ காசா வரும்? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா எப்பயே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்திருப்பேனே, நிறைய காசையும் சேர்த்து வச்சிருப்பேனே. இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் மனசுக்குள்ள நினைச்சு மேல, அடே, நீ சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எனக்கும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குடா. நீ ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், என்ன சொல்ற? அப்படியே மாமா. இன்னும் சொல்லிக்கிட்டு 2 பேரும் வெவ்வேறு இடத்துல ஒரு பானிபூரி கடை வச்சாங்க. 2 பேருக்கும் வியாபாரம் நல்லா போச்சு. கொஞ்ச நாள்லயே நிறைய காசு சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் காசி பானிபூரி வண்டி கிட்ட மோட்டைங்கிறவர் வந்து, அண்ணே, 10 ரூபாய்க்கு எத்தனைனே தருவீங்க? 10க்கு 4. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு பிளேட் கொடுக்குறீங்களா? நான் வேணான்னு சொல்ற வரைக்கும் பானிபூரியை வச்சுக்கிட்டே இருங்கண்ணா. சரி. இன்னு அவருக்கு ஒரு பிளேட்டை கொடுத்து அவர் பிளேட்ல பானிபூரி வச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே காசி கிட்ட இருக்கிற பானிபூரி எல்லாத்தையுமே தின்னுட்டாரு. அவ்வளோதானா? சூப்பரா இருக்குடா பானிபூரி, இந்தாங்கண்ணா காசு. இன்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு. அவரு போனதுமே காசி, ஆமால, இந்த பிஸ்னஸ் நிஜமாவே நல்லா தான் இருக்குண்ணே. கொஞ்ச நாள்லயே நம்ம போட்டு காசு கூட நமக்கு வர்றதும் இல்லாம லாபம் கூட திரும்ப வந்துடுச்சு. இந்த லாபத்தை 2 ஆக்கணும். இப்ப இந்த பானிபூரிக்கு மக்கள் நல்ல பழக்கமாயிட்டதுனால எவ்வளோ வேலை சொன்னாலும் வாயை மூட்டு திம்பாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் இப்படியே அப்படின்னு இருக்க ஐட்டத்தை போட்டேன்னு வச்சுக்க, ஆஹா, லாபம் 2 இல்லை 3 மடங்கு ஆயிடும். நாளையிலிருந்து இந்த வேலையை முதல்ல ஆரம்பிக்கணும். இன்னும் நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ஷாப்பை மூடிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் நினைச்சா மாதிரியே கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கலப்படமான எண்ணெயில பூரிய பண்ணி, பூச்சி பிடிச்ச பட்டாணி, குள்ளி போன தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சாயந்தரமா எதா விதமா கடையை ஓபன் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம வருமானம் 2 மடங்கு ஆயிருக்கணும். இன்னும் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. காசி கிட்ட தினமும் வர சின்னங்கிற ஒருத்தர் வந்து, அண்ணே, எனக்கு 10 ரூபாய்க்கு பானிபூரி கொடுங்கண்ணே. அப்படியே. இன்னு அவருக்கு ஒரு பிளேட்ல 2 பானிபூரிய எடுத்து வச்சாரு. அத பார்த்த சின்னா, என்னங்கண்ணா 2 தான் கொடுத்துருக்கீங்க, 10க்கு 4 தானே? அதே நேத்து, இன்னையிலேருந்து விலையெல்லாம் கூடிடுச்சுல, எதனால? உங்களுக்கும் லாக்டவுன் எஃபெக்ட் வந்துடுச்சா? ஆமா தம்பி, எல்லாத்துக்கும் விலை ஏறிடுச்சு. 10க்கு 4 கொடுத்தா எனக்கு எதுவும் மிஞ்சுறதா இல்லை, அதனால தான் 2 தரேன்.